சென்னையில் மழை பாதிப்புகளை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி மாநகராட்சி ஆணையர் சந்திரமோகனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே சென்னை மாநகராட்சி ஆணையர் சந்திரமோகன் இருக்கிறார். சென்னையில் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்ன என்று தற்பொழுது அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். நேற்று இரவிலிருந்தே அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? நேற்று மாலையிலிருந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளோம். தமிழக அரசு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். இது எல்லா இடங்களையுமே ஒவ்வொரு ஜோனுக்குமே ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழக அரசு நியமித்துள்ளது. இவங்க எல்லாமே நேற்று நைட்டே டியூட்டியில் வந்துட்டாங்க. என்டையர் நைட்டு கார்ப்பரேஷன் ஸ்டாஃபோட இணைந்து அவங்களோட லீடர்ஷிப்பில் என்டையர் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் சப்வேஸ் கிளியராக வச்சுருக்காங்க. எந்த ட்ரீ ஃபால் இருக்கோ அந்த ட்ரீ ஃபால் உடனே கட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. என்டிஆர்எஃப் நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் பை மோடில் வச்சுருக்கின்றோம். என்டிஆர்எஃப் அவங்க போட்ஸோட எக்யூப்மெண்ட்டோட வந்திருக்காங்க. இதே போல் எஸ்டிஆர்எஃப் குவிக் ரெஸ்பான்ஸ் டீம் ஸ்டேட் போலீஸ் கமாண்டோ ஃபோர்ஸ் அது ரெடினஸில் வச்சுருக்கின்றோம். எந்த இடத்துல நமக்கு லாஸ்ட்டு ஃப்ளட்டில் எந்தெந்த இடத்துல போட்ஸ் தேவைப்பட்டது அந்தந்த இடங்களில் ஒரு 25 போட் நம்ம ஆல்ரெடி இறக்கியிருக்கின்றோம். ஸோ தேவைப்பட்டால் 0 ரெஸ்பான்ஸ் டைமில் நம்ம இந்த போட்ஸ் டிப்ளாய் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம இப்போ பண்ணியிருக்கின்றோம். ஆனால் இப்போது வரைக்கும் எந்த இடத்துலையுமே எந்த சப்வேலுமே ஸ்டாக்னேஷன் இருந்து டிராஃபிக் பாதிக்கப்படவில்லை. எந்த இடத்துலையுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன் எவாக்குவேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ சென்னையில் இல்லை. பட் அந்த சிச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கின்றோம். இது இல்லாமல் மெடிக்கல் டீம்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கின்றோம். மொபைல் டீம்ஸ் மத்தியானத்துலேருந்து நம்ம போட போகிறோம். உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை சென்னை மாநகராட்சி மூலமாக நீங்கள் வழங்க இருக்கிறீங்க? அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? கார்ப்பரேஷன் கண்ட்ரோல் ரூம் 24/7 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கின்றோம். அவங்க எப்போ போல் 1913 நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கலாம். அது அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஜோன்லேயே நம்ம எல்லா ஸ்டாஃப் வச்சுருக்கின்றோம். இங்கே கூட நம்ம 24/7 கண்ட்ரோல் ரூம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கின்றோம். மக்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் வண்டிகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். ஏதாவது ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். குளோரினேட்டட் வாட்டர் தான் மெட்ரோ வாட்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்து பண்ணால் ஓரளவுக்கு நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எது பரவாமல் பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ண முடியும். Thank you.